ஹலோ மை டியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னா, தெரி வெஸ் மங்காத்தா. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு. இந்த ரெண்டு படங்களும் வந்துட்டு நம்ம 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அன்னைக்கு டே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதே வந்து தெரில. ஒரு பயங்கரமான ஒரு கிளாஷாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, பொங்கலுக்கு ஜனநாயகன் வர வேண்டியது, அது வரலை. அதனாலேயே ஃபேன்ஸ் பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த டைமில் தெரிய ரிலீஸ் பண்ணியிருக்க வேண்டியது. ஏன்னா வந்துட்டு 15ஆம் தேதி தான் முதல் போஸ்டர் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் புது படங்கள் வருது அப்படின்னும் போது இந்த டைமில் இந்த ரிலீஸ் பண்ணுற படம் தானே, அதையே இப்போ கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருந்தனால அது கொஞ்சம் டேட் தள்ளி போச்சு. ஸோ கரெக்டாக அதுவும் 23ஆம் தேதி அமைஞ்சிருச்சு. 23ஆம் தேதி தான் மங்காத்தாவும் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மங்காத்தா ரிலீஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து ஓகே. அதுக்கு ஒரு ட்ரெய்லருன்றது ரிலீஸுன்றது பண்ணாங்க. பட் ஆனால் அந்த ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது எதுக்கு இந்த ட்ரெய்லர் கட் அந்தளவுக்கு ஒன்று ஒருத்தா இல்லையே அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அப்படி தான் இருந்தது. பட் ஆனால் படம் ஒரு பக்காவான சூப்பரான படம். பட் ஆனால் இப்போ ஒரு ட்ரெய்லர் கட்டுன்னு ரிலீஸ் பண்ணாங்க, அதுதான் ரொம்ப நல்லா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இன்றைக்கி அதே மாதிரி வந்துட்டு தெரியும் வந்து நாங்களும் ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறோம்ப்பா அப்படின்ற மாதிரி ரிலீஸுன்றது பண்ணாங்க. ஸோ இந்த தெரி ரிலீஸ் பார்க்கும்போது ஹானஸ்ட்லியாக ஓரளவுக்கு நல்லாவே இருந்த ஒரு ஃபீல் தான் வந்து கொடுத்தது. ஸோ நல்லாவே வந்துட்டு கட்ஸ்லாம் வந்துட்டு மேக் பண்ணி ஸோ ஓரளவுக்கு குவாலிட்டியாகவுமே வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இந்த ரீரிலீஸோட ட்ரெய்லர் ஆனது ரொம்பவுமே நல்லா தான் இருந்தது. ஸோ பட் ஆனால் இப்போ ஃபேன்ஸ் பயங்கரமாக வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கு, ஒரு மாதிரி கிளாஷாகவும் போயிட்டுருக்கு, ஒரு சைடு பார்க்கும்போது நல்லபடியாகவும் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ யார் படம் வந்துட்டு பயங்கரமாக வின் ஆக போகுது அப்படின்றது தெரில. பட் எனக்கு தெரிஞ்சு மங்காத்தாவோட துப்பாக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரெண்டுமே ஒரு மாதிரி ஈக்குவலான படமாக இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன் அப்படின்னா தெரிய விட என்னுடைய கெஸ்ஸிங் படி துப்பாக்கி இன்னுமே ரொம்ப பயங்கரமான ஒரு படமாக வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் துப்பாக்கி வெஸ் மங்காத்தாவாக இருந்துருந்துச்சுன்னா ஒரு மாதிரி பயங்கரமாக கிளாஸாக இருக்கும். தெரியும் நல்ல படம் தான். ஸோ வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். பட் ஆனால் மங்காத்தா தெரிய விட உண்மையை ஒத்துக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு தரமான படமாக தான் வந்து எடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு ஏன்னா இதுவும் கலைப்புலி எஸ்தானு தான், துப்பாக்கியும் கலைப்புலி எஸ்தானு தான். வேணும்னா ஒரு துப்பாக்கியே கூட ரிலீஸுன்றது பண்ணியிருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் 23ஆம் தேதி என்ன ஆகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் ஆனது கூட நோட்டிஃபிகேஷனாக. டாட்டா பை பாய்.